ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு புரட்டாசி மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள்னு சொல்லி பார்க்கிற போது நல்ல சமயோகித புத்தியோடு செயல்படக்கூடியவர்கள், பொறுமையாக நிதானமாக அனைத்தையுமே கையாளக்கூடியவர்கள். வேலை தொழில் என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரர்களைப் போல இருப்பீர்கள். வேலை செய்வதற்கு தொழில் செய்வதற்கு அஞ்ச மாட்டீர்கள், சோம்பறிகளாக இருக்க மாட்டீர்கள். ஒரே நேரத்துல எந்தெந்த இடத்துல மெதுவாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் மெதுவாகவும், எந்த இடத்துல வேகமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் வேகமாகவும் சமயோகித புத்தியோடு நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான என் மனதிற்கினிய கும்பராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல 2025 ஆண்டு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் சனி பகவான் ஜென்மச்சனி அமைப்புகளிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக குருவின் வீட்டில் வக்கர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ராசியிலேயே ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 1, 5, 9, 11 இடங்கள் குருவின் இருப்பாலும் குருவின் பார்வையாலும் நல்லபடியாக வளர்ந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது, சுபத்துவமாக இருக்கிறது. 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி புதன் நல்லபடியாக அங்கே ஆட்சி உச்ச நிலைகளை அடைந்து அங்கே சூரியனும் அமர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில ஒரே நேரத்துல குருச்சுக்குர தொடர்புகளை செவ்வாய் பெற்றிருக்கிறார். இது போன்ற இந்த கோச்சார அமைப்புல கிரக நிலைகள்ல கும்பராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு புரட்டாசி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே ராகு அமர்ந்து உங்களுடைய புத்தியில உங்களோட மூளையில தேவையில்லாத விகரஸ் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு அவர் ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் குருவின் பார்வை அனைத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஜென்மச்சனி விலகி சென்று விட்டது. ராசி குருவின் பார்வைக்குள் வந்து விட்டது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகிவிடும். பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே நல்லபடியாக உயர்வடைவதற்கான அற்புதமான மாதம். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி புதன் நல்லபடியாக ஆட்சி உச்ச நிலைகளை அடைந்திருக்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் எல்லாமே அப்படியே நீங்கிவிடும். பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே நல்லபடியாக வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல விரிவடைவதற்கான அற்புதமான பொற்காலம். ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. ராசியிலேயே ராகு இருந்து சுபத்துவத்தை அப்படியே பிரம்மாண்டமாக வளர்த்து தருகிறார். ஆலய வழிபாடுகள், கைமேல் எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் ராசியை குரு பார்க்கிற போது ஆலய வழிபாடு செல்வது அற்புதமான பலன்களாக இருக்கும். பல மடங்கு நன்மைகளை அதிகரித்து தரும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அவர் வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். யாருடைய ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது இப்போது யோகமாக வேலை செய்யும். குருநாதருடைய வீட்டில் சுபத்துவமாகத்தான் சனி இருக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு ராசிநாதன். ஜென்மச்சனி காலங்களில் செய்த நெருக்கடிகளை, கெடுதல்களை இப்போது செய்ய மாட்டார், நீங்கள் நம்பலாம். அதே நேரத்துல 5ஆம் இடம் என்று சொல்லி பார்க்கிற போது உங்களுடைய பூர்வ புண்ணியம், பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானம் குருவின் இருப்பால நல்லபடியாக வளர்த்திருக்கிறது. 1, 5, 9, 11 இடங்கள் வளர்த்திருக்கிறது. எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல திரிகோணங்கள் எல்லாம் எப்போது குருவின் தொடர்பால வளர்த்திருக்கிறதோ 1, 5, 9, 11 லாபஸ்தானம் வளர்த்திருக்கிறது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். எல்லா நன்மைகளும் வீடு தேடி தானாக வரக்கூடிய அற்புதமான பொற்காலம். ஜென்மச்சனி காலத்துல முயற்சி செய்தும் நடக்காத விடயங்கள் எல்லாம் இப்போது ஒரு சிறு முயற்சி செய்தாலும் நல்லபடியாக நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1, 5, 9 திரிகோணங்கள் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது குருவின் தொடர்பால, குருவின் இருப்பால. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நினைப்பது போல, கவலைப்படுவது போல நிச்சயமாக எதுவும் இல்லை, எதுவும் கைமுறி போகாது. குரு இருக்க, குரு தொடர்பு கொள்ள கோடி நன்மைகள் எல்லா விடயங்களிலும் உங்களுக்கு வாழ்வில் நடப்பதற்கான அற்புதமான பொற்காலம். புதன் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், இணையதளம், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, கம்யூனிகேஷன், டெக்னிக் துறை, அது மட்டும் இல்லை
டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்பில் புதனுடைய துறையில் வெறும் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், புதனுடைய துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். செவ்வாய் என்று சொல்லி பார்க்கிற போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், அதாவது நிலங்கள் வாங்குவது விற்பது, கட்டடங்கள் கட்டுவது விற்பது, இது போன்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூடான பானங்கள் விற்பனை செய்பவர்கள், ஒரு டீ கடை வைத்திருப்பவர்களா நன்றாக இருக்கும். பேக்கரி நடத்துபவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். டிபார்ட்மெண்ட் ஷோரூம், மளிகை கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கு வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான அற்புதமான காலம் புரட்டாசி மாதம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். செவ்வாய் என்று சொல்கிற போது மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு இது போன்ற அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். மருத்துவர்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் நீங்கள் இருக்கிறீர்களா, அற்புதமான பொற்காலம். அதாவது செவ்வாய் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார், புதன் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது, குருநாதர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்லலாம், வருமானத்திற்கு வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகள்ல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிவிடும். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐயா இவ்வளவு தூரம் நற்பலன்களை சொல்கிறீர்கள், அப்ப நெகட்டிவா எதுவுமே இல்லை ஐயா என்றால் நிச்சயமா ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி வாரத்துல சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி கன்னி வீட்டுல நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்க இருக்கிறார். அதனால ஆண்கள், பெண்கள், அதாவது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், எதிர்பாலினத்தவர்கள் மேல நீங்கள் பழகுகிற போது சற்று விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். காதலன் காதலி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தால் உங்களுக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவுக்கிடையில தேவையில்லாத விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த ஒரு விடயத்துலதான் கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதே நேரத்துல சூரியன் சனியும் நேரடியாக பார்த்து கொள்ள போகிறார்கள். தந்தை பற்றிய கவலைகள் இருக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். தந்தை வழி சொந்த பந்தங்களோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இந்த ஒரு விடயத்துலதான் கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மற்ற விடயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. ஏன்மச்சனை விலகி விட்டது, ராசி குருவின் பார்வைக்குள் வந்து விட்டது. 1, 5, 9, 11ஆம் இடங்கள் வளர்த்திருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில மங்கள யோகத்துல செவ்வாய் இருக்கிறார். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி உச்சநிலை அடைந்திருக்கிறார். ஆயுளுக்கு பங்கம் இல்லை, ஆரோக்கியம் மேம்படும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. கடவுளுடைய கருணைக்கு எந்த பஞ்சமும் இல்லையே, அற்புதமாக இருக்கிறது. சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புரட்டாசி மாசம் என்று சொல்கிற போது பெருமாள் வழிபாட்டுக்கு அற்புதமாக உகந்த மாதமாக எல்லா சாஸ்திரங்களும் சொல்கிறது. புரட்டாசி மாசத்துல விரதம் இருந்து பெருமாளையும், மகாவிஷ்ணுவையும், பெருமாளையும், மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர நீங்கள் வணங்குகிற போது தொழில இருந்த தடை தாமதங்கள், வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடன்களை நீங்கள் கட்டி தீர்த்து விட முடியும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். எதிர்ப்புகள் விலகும். அற்புதமான வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு புரட்டாசி மாசம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. இந்த புரட்டாசி மாசத்திலேயே நல்லபடியாக இறைவனுக்காக, பெருமாளுக்காக நீங்கள் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, இஷ்ட தெய்வத்தை வணங்குகிற போது கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளிலிருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபட முடியும். நல்ல வருமானம் இருக்கும், எதிர்ப்புகள் விலகும், நோய் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், புகழ் அதிகரிக்கும். சரியாக நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.